பிரைஸ் தி லார்ட். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளில கல் மூளைக்கு அது தலைக்கல் ஆயிற்று, அது கத்தரால் ஆயிற்று. இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில், ஆஃபீஸில், ஸ்கூலில், இல்லை காலேஜில், இல்லை உங்கள் வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர்னால நீங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஆகாது என்று சொல்லி தள்ளி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு திறமை இல்லை, நீங்கள் எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுருப்பாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை இன்னைக்கு யாராவது இன்னைக்கு மனமுடைந்து இருந்திருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான். ஏன்னா நிறைய விஷயங்களில் நீங்கள் நம்மளுடைய வாழ்க்கை என்னென்னா, இந்த உலகம் என்னென்னா, நம்மக்கிட்ட திறமை இருந்தால் தான் நம்மளை சேர்த்துக்கொள்ளும். நம்மக்கிட்ட பணம் இருந்தால் தான் இந்த உலகம் சேர்த்துக்கொள்ளும். நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான் இந்த உலகம் நம்மளை சேர்த்துக்கொள்ளும். ஆனால் தேவன் இயேசு என்ன பண்ணுறாருன்னா, என்கிட்ட ஒன்று இல்லாத போது என்னை தேடி வந்தார். நான் பாவத்திலையும் சாபத்திலையும் விழுந்து குடித்து நாசம் பண்ண நேரங்களில் என்னை தேடி வந்தார். அவர் தேடி வந்து என்ன பண்ணார்னா, என்னுடைய வாழ்க்கையை என் வீட்டிலையும் சரி, இந்த உலகத்திலையும் சரி, நான் ஆகாதென்று தள்ளப்பட்டவன் போது இருந்தேன். அப்பொழுது அவர் என்னை தேடி வந்து என்னை தூக்கி எடுத்து என்னை சரி செய்து, என் பாவங்களை சரி செய்து, என்னை மன்னித்து எனக்கு சரியான வழியை எனக்கு காமிச்சார். நான் உங்களுக்கு முன்பாக சாட்சியாக நிற்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படிப்பட்ட ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கீங்களா? அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய தேவன் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இயேசுவே, என் பாவங்களை மன்னிங்க, என்னை ரட்சியுங்க, என்னை தூக்கி எடுங்க, என்னை சரி பண்ணுங்க, என்னை பயன்படுத்துங்க, எனக்கு சரியான ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் தாங்க. தொழில் இல்லையா தொழிலை கேளுங்க, பிஸ்னஸ் இல்லையா பிஸ்னஸை கேளுங்க, வேலை வாய்ப்பு இல்லையா வேலை வாய்ப்பை கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறார். ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அது அனுதினமும் சம்பாதிக்க போதும் இல்லை, அன்னாடு எவரிடே அது ஆணத்தை அண்ணாந்து பார்க்கிறது. கர்த்தர் அதை போஷிக்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் என்றைக்கும் செழிப்பான். தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லிற்று. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை விட்டு மனம் திரும்பணுமோ முதல்ல மனம் திரும்புங்க. மனம் திரும்பின பிறகு அந்த காரியத்தை விட்டு வெளியே வந்து தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சரி செய்யுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது. இந்த வார்த்தை கேட்குற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.